الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. المسلمون. وقال الله تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த ஈமானிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 இறுதி நாளான யௌமுன் நஹர் சொல்லப்படக்கூடிய பெருநாளுடைய தினத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆரம்ப 10 இந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த நாளை நாங்கள் சிறப்பித்து விட்டு அரஃபாவுடைய நோன்பை நோட்டுவிட்டு, அதாவது இறுதியான பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட அனைத்து அமல்களையும் இஹ்லாஸான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, இப்படியான சிறந்த ஒரு சமயத்தில் சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டுவிட்டு இந்த இடத்தை நாங்கள் அமைச்சு கொள்ளலாம் என்ற அடிப்படையில், பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ரோல் மாடலாக பின்பற்றுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நான் ரோல் மாடலாக பின்பற்றணும். அது ஆடையாக இருந்தாலும் சரி, அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ரோல் மாடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் யாரை ரோல் மாடலாக எடுக்க வேண்டுமோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா விடயத்தை சொல்லி காட்டார். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. நபியே, நிச்சயமா இப்ராஹிமுடைய அந்த வரலாற்றில் முன்மாதிரி காணப்படுகின்றது. அது மாத்திரம் கிடையாது, வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்த குடும்பம், அவர்களிடமிருந்தும் நல்ல ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று நான் யாரை முன்மாதிரி எடுக்க வேண்டுமோ அந்த இறைத்தூரை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்போ அன்பானவர்களே, நான் சற்று சிந்திக்கிறோம், இன்னும் முன்மாதிரி இருக்கிறது. வலிமையான விடயம், ஏகத்துவம் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த புரட்சி ஞாபகம் இருக்கிறது. அதே போல தந்தையுடைய அதாவது சோதனை என்று வருகின்ற பொழுது வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன்ன, நிச்சயமாக நாங்கள் இப்ராஹிமை பல திசைகளை நாங்கள் சோதித்தோம். ஃபஅத்தம்மஹுன்ன, அனைத்து சோதனை வெற்றியிட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இப்போ இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் கண்ட படிப்பினைகள். அன்பானவர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பங்களோடு எப்படி இருந்தார்கள், இதான் மிக முக்கியமான ஒரு படிப்பினை.
வாப்பாவோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு காணப்பட்டார்கள், மனைவியோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு காணப்பட்டார்கள், பிள்ளைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு காணப்பட்டார்கள். மிக முக்கியமான படிப்பினை சகோதரர்களே. இந்த அளவுக்குண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தெரிவு செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. தெரிவு செய்த பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனை வாப்பா இடம்பெறுகின்றார். பொதுவாக பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலக காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்க விவகாரங்களாக இருந்தாலும் சரி, தனக்கு பக்கபலமாக வாப்பா இருக்கிறார் என்பது ஒரு பெருமை. எந்த ஒரு பிரச்சனை வரைகின்ற பொழுது வாப்பா வருவார். அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்க விவகாரமாக இருந்தாலும் சரி, வாப்பா எனக்கு பக்கபலமாக இருக்கிறார், எனது வலது கையா வாப்பா இருக்கிறார் என்ற ஒரு பெருமை இடம்பெறுவது ஒரு பிள்ளைக்கான ஒரு ஆசை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆசையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனையாக கொடுக்குறார். எப்படி? மகன் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு இளைஞன், வயது முதுமையான ஒருவர் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞன். இப்படிப்பட்ட இளைஞன் உலகத்துடைய இன்பத்துக்கு கட்டுப்படாமல் 10 பேர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வணங்குறாங்க, 11வது பேரை நானும் சேர்ந்து கொள்வோம் என்ற அடிப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்காமல் ஏகத்துவத்தை நான் நிலைநிறுத்தப் போகின்றேன், அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி அந்த புள்ள இறங்குகின்ற வாப்பாவுக்கு முன்னால். வாப்பாவுடைய நிலவரம் என்ன? பிள்ளையுடைய எதிர்கருத்து. பிள்ளை சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்கும் எதிரானவராக வாப்பா காணப்படுகின்றார். அப்போ வாப்பாவுக்கு மகன் தௌவா பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த உறவுகளை மீறப்படாமல், வாப்பாவுடைய கண்ணியம் மீறப்படாமல், வாப்பாவுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை உணர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை யா அபத்தி, அருமை தந்தையே. இந்த யா அபத்தி என்று சொல்வது அரபுல மிச்சம் இரக்கத்தோடு வரக்கூடிய ஒரு சொற்பிரயோகம். அப்போ வாப்பாவுடைய வாப்பா பார்த்து மகன் சொல்றாரு அருமை தந்தையே. அன்பாதவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்க விவகாரம் என்ற பகுதியை நான் பார்க்காமல் நான் விரும்பக்கூடியதை வாப்பா எதிர்க்கிறாருன்னு சொன்னால் பிள்ளையுடைய வார்த்தையை பாருங்க. வாப்பாவுக்கு அடைய புடைன்னு பேசுறது, வாப்பாவுடைய அந்தஸ்துகள் மீறப்படுறது, சிலர் அடித்த பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் உலகத்துக்காக வேண்டி அவர் பேசவில்லை. வாப்பாவிடம் மறுமைக்காக வேண்டியும் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ஒரு சொன்ன விடயம் யா அபத்தி, அருமை தந்தையே. ஏன் நீங்க சிலையை வணங்குறீங்க? இந்த சிலையில் இருந்த ஒரு பிரயோசனம் இருக்கிறா? அது பார்க்காத கேட்காத ஒல யுக்னி அங்க செய்யா, எதையும் பிரயோசனமா தராத ஒரு சடவாதத்தை சடப்பொருளை நீங்க வணங்குறீங்களா? ஏதாவது பிரயோசனம் காணப்படுகின்றதா? இந்த ஒரு ஆக்கபூர்வமான கேள்வி வாப்பட தொடுக்கிறார் மகன். ஆனா எந்த நேரத்திலையும் அருமை தந்தையே, அருமை தந்தையே, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை மீறாமல் புள்ள அந்த வார்த்தையை சொல்லுது. ஒரு கட்டத்தில் வாப்பா பார்த்து சொல்கின்றார் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தான் நீ வணங்காதீங்க, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் ஷைத்தான் தான், நீ வணங்காதீங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போற நேரம் வாப்பாவுக்கு கோபம் வருகின்றது. ஒரு கட்டத்தில் மகனுடைய தாவா பிரச்சாரத்தை ஈடுகொள்ள முடியவில்லை. மகனுடைய தாவா நிற்பதாக கிடையாது, தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாப்பாவான ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கின்றார், மகனே, உண்ட தாவா பிரச்சாரத்தை நீ விடவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? கல்லால அடிச்சு கொலை செய்வேன். நீ என்னை விட்டு தூரமாக போய் நீ மலியா, என்னை விட்டு நீ தூரமாக போய்விடு. இந்த வார்த்தை வாப்பா வெளிப்படுத்தின நேரத்தில் கூட இப்போ வாப்பா சூடாயிட்டாரு, நானும் சூடாகும். வாப்பா கோவப்பட்டாரு, நானும் கோவப்பட, அல்லாவுக்கா தான் கோவப்பட போறேன். இதுதான் நிறைய பேருடைய அடிப்படை. அல்லாவுக்காக வேண்டி வாப்பா பாய்க்கலாம், அல்லாவுக்காக வேண்டி உம்மா ஒதுக்கலாம், அல்லாவுக்காக வேண்டி வாப்பா கொடுக்க வேண்டிய கொடுப்பனவை குறைக்கலாம். ஏன்? வாப்பா வந்து அடுத்த கட்சியில் இருக்கிறாரு, வாப்பா வந்து வழிகேட்டு இருக்கிறாரு. இதை சொல்லி பிள்ளைகள் அதிகமான பேர், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சு கொள்ள வேண்டும், அறியாமையில என்ன செய்யறது என்றால் வாப்பட கண்ணியத்தை கொடுக்காமல் தாவா என்ற அடிப்படைக்காக வேண்டி வாப்பா வெறுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சகோதரர்களே, அன்பாதவர்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட கண்ணியத்தை கொடுத்து தாவா பிரச்சாரம் இப்படியா பிள்ளைகளை நாங்கள் இருக்கோம். வாப்பா வழிகேட்டில் இருந்தாலும் வழிகேட்டுடைய யதார்த்தத்தை பிள்ளைகள் சொல்ல வேண்டும், கண்ணியங்கள் மீறப்படாமல். வாப்பா அடித்தால் வாங்கத்தான் வேணும், வாப்பா அடிக்கிறாரா வாங்கத்தான் வேணும், வாப்பா உதைக்கிறாரா வாங்கத்தான் வேணும்.
இந்த ஒரு அடிப்படையில் தாவா இறம்பட வேண்டும் என்ற அடிப்படையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வத்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம். நபியே, இப்ராஹிமுடைய வரலாறு குர்ஆன் நீங்க சொல்லி காட்டுங்க. இன்னும் கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையான உண்மைப்படுத்தும் நபியாக காணப்படுகின்றார். அனைத்து விடயத்தை உண்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறு ஒரு சமூகத்துக்கு சொல்லி காட்டுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்ப அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆன் சுன்னத்து மாற்றமா வாப்பா இருந்தாலும், மார்க்கத்து மொர்னா வாப்பா இருந்தாலும், தாவா செய்வது பிள்ளையுடைய அடிப்படை கடமை. அது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அந்த அடிப்படை கடமையை செய்கின்ற பொழுது வாப்பாட அந்தஸ்துகள் கோணப்படாமல், வாப்பாவுடைய அந்தஸ்துகள் மீறப்படாமல், அந்தஸ்தை கொடுத்து எங்களை என்ன செய்யணும், தாவா பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு பிரதானமான எடுத்து சான்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா முஜாதலாவுடைய இறுதி வசனம், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ் வ ரசூலா. அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்கு மாறு செய்யக்கூடிய அந்த சமுதாயத்தை முஃமின்கள் விரும்பக்கூடிய அடிப்படையில் நபியே நீங்க காண மாட்டீங்க. இப்போ முதலாவது ஈமானுடைய அடையாளம் அந்த செயலை வெறுக்கிறது. இப்போ அதிகமான பேர் யோசிக்கிறது அவரை தான் வெறுக்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலவ் கானு ஆபாக்கும் அவ் அப்னாக்கும் அவ் இஹ்வானக்கும் அவ் அஷீரத்தகும். அது உங்களோட அப்பாவா இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்களோட சகோதரர்களா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, அதை நீங்க வெறுக்கணும் என்பது அந்த உறவை வெறுப்பது கிடையாது சகோதரர். உறவை ஒரு காலம் வெறுக்கக்கூடாது, அந்த காரியத்தை நான் வெறுக்கணும். வாப்பா சிலையை வணங்குறாரா, வாப்பா இன்னும் மடமையில வீட்டுல இன்னும் அந்த குப்பியை தொங்க விட்டு இருக்கிறாரா, அந்த சிலையை நாங்க வணங்குறோம். நான் குப்பியில தவக்குள் கிடையாது. தவக்குள் எதில் இருக்கிறது, அல்லாஹ் மீது. அல்லாஹ் நாடின நடக்கும் என்ற தவக்குல வைக்கணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த தவக்குழுக்கு மாற்றம் வாப்பா இருக்கிறாரா, அந்த காரியத்தை வெறுக்க வேண்டுமே ஒழிய வாப்பாவை வெறுக்க கூடாது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த அற்புதமான குடும்ப உறவுக்கான ஒரு தத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்பாதவர்களே, அதே போல மனைவியுடைய விவகாரத்தை பாருங்க. மனைவிக்கு எப்படியெல்லாம் மார்க்கத்தை ஊட்டினாங்க. மனைவியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன்ல ஹாஜர்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இப்போ குழந்தை கிடைச்சவுடன் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை போடுகின்றா, இப்ராஹிமே உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளையையும் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போங்க. மக்காவுடைய காலம் தற்போதைய நிலவரம் கிடையாது. அன்றைய காலப்பகுதியில் பள்ளத்தாக்கு, மக்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் கிடையாது, தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, அதே பறவை கூட நடமாட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், இப்ராஹிமே பிறந்த குழந்தையையும் உங்களோட மனைவியையும் விட்டுட்டு போகிற கட்டளையை போட்ட நேரம் அந்த கட்டளையை செய்கின்ற பொழுது மனைவி ஒரு வார்த்தை கேட்கிறார். மனைவியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை போதும் அந்த பெண்ணுடைய ஈமானிய பலம், இந்த ஈமானிய பலத்தை எங்களோட மனைவிட்டு இருக்குதா நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். என்ன கேட்டா தெரியுமா, அல்லாஹு அமரக பிஹாதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்குறாங்க, அந்த கணவரை பார்த்து மனைவி கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்னை விட்டுட்டு போறீங்களா இல்லையா, இந்த பிள்ளைய விட்டுட்டு போறீங்களா இல்லையா, இது அல்லாஹ் சொன்ன கட்டளையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நஅம், அல்லாஹ் சொன்ன கட்டளை தான். அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படியாக இருந்தால் ஒருபோதும் அல்லாஹ் தஆலா எங்களை வீணடிக்க மாட்டான். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் எங்களை மனைவிமான வணக்கம். இந்த அடிப்படையில் திருமணம் முடித்தவர்கள் தன்னை மனைவிகளை அமைச்சுக் கொள்ள வேண்டும். ஈமானிய வார்த்தைக்கு எப்போது வர வேண்டும், சோதனை வரைந்த பொழுது அல்லாஹ் கைவிட மாட்டான். அதே போல ஏதாவது மார்க்க விவகாரத்துக்கு கணவன் போகின்ற பொழுது மனைவி தடுக்கக்கூடாது. தடுக்கிறாள் என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அடிப்படை திருமணத்தில் நாங்கள் தவறித்து விட்டோம் என்ற அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ஈமான்தாரியான உள்ளங்களையும் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க, ஸலாசுன் லா யதுகுலூனல் ஜன்னah. 3 கூட்டங்கள் இருக்கிறது, இந்த 3 கூட்டங்களும் சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க. வலா யன்துல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் அவங்களை பார்க்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய 3 கூட்டங்கள் இருக்கிறது. அது முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? இவர் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க.
முதலாவது கூட்டம் அல் ஆக்குல் இவாலிதை, பெற்றோருக்கு நோவினை செய்த கூட்டம். பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவனோட தொழுகையா இருக்கலாம், தஹஜ்ஜத்தா இருக்கலாம், ஹஜ்ஜா இருக்கலாம், உம்ராவா இருக்கலாம், எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் பெற்றோருடைய விடயத்தில் நாங்கள் அந்த உறவை பேணாமல் நடந்துட்டோம் என்று சொன்னால், மனசை நோவடிச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த கூட்டம் சுவர்க்கம் போகாது. இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுது. இந்த கூட்டம் எல்லாம் பார்க்கவும் மாட்டான் அப்படின்னா கணக்கெடுப்பது அர்த்தம் கிடையாது. அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது. அதே போல் இரண்டாவது கூட்டம் யார் என்று சொன்னால் அல் மர்அத்து அல் முத்தரஜ்ஜிலத்து அல் முத்தஷப்பிஹத்து பிர்ரிஜால். ஒரு பெண், அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடிய ஒரு பெண். நான் பார்க்குறோமா இல்லையா? பெருநாளுடைய தினத்தில் உன்னிப்பாக பார்க்கலாம். பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ் விருப்பமான யௌமு நஹர்ல இருக்கிறோம், அறுத்து பணிடக்கூடிய இந்த நாளில் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாளில் அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்தக்கூடிய அமலை செய்வதா? அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அமல் ஒரு பெண் ஆணை போல ஆடை அணிவதும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல ஆடை அணிவதும் இஸ்லாத்தில் பொதுவான ஒரு ஹராம். அடிப்படை புரிய வேண்டும். சில ஆண்களை பாருங்க சோதர்களே, சில ஆண்கள் ஒரு புதிய ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. அவர் உடம்புக்கு அப்பாற்பட்ட அமைப்பில் ஆடைகள் இருக்கும், விசாலமா இருக்கும். விசாலமா போடத்தான் வேணும், கரண்டைக்கு மேலே போடத்தான் வேண்டும். ஒட்டி போடுவது மார்க்கத்து அனுமதி கிடையாது. அதுக்காக வேண்டி நல்லா விசாலமா போடுறது. ஆடுற உடம்புக்கும் ஆடைக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த ஆடை எடுத்தால் 2 பேருக்கு தைக்கலாம், அந்த 3 பேருக்கு தைக்கலாம். அப்படி ஆடைகள் இருக்கிறது. இந்த ஆடைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இந்த ஆடை யார் உருவாக்கினது? இந்த ஆடைகள் பொதுவாக யார் போடுறது? பெண்களை பார்க்க, அந்நிய பெண்கள் போடக்கூடிய ஆடைகள், அந்நிய கலாச்சார பெண்கள் போடக்கூடிய ஆடைகள் ஆக விசாலமா போட்டு கரண்டைக்கு ஆடையை போட்டு டவுசர்கள் அணிகிறது அந்நிய பெண்ணுடைய கலாச்சாரம். இப்போது ஃபேஷனாக மாறிவிட்டு என்று சொன்னால் அன்பாதவர்களே, இது இஸ்லாம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு கிடையாது. அதே போல பெண்களும் ஆண்களை போல டெனிம்களை அணிகிறது, அதே போல ஃபிட்டான ஆடைகளை போடுறது, அதே போல இஸ்லாம் சொன்ன அந்த இஸ்லாத்தின் அடிப்படையை மீறக்கூடிய ஆடைகளை போடுறது, இதுவும் இஸ்லாம் ஹராமாக்கிய விடயம். இதை செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு போதும் அவர்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான், அல்லாஹ் ரஹ்மத்தை கிடைக்காது, சொர்க்கம் போக முடியாது. அடுத்தது தையூத். தையூத்துக்கு அருமையான விளக்கத்தை உலமாக்க சொல்றாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? சில குடும்ப தலைவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. பிள்ளைகள் ஹராமாக உடுத்தாலும் பேச மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. ஹராம்னு சொல்லவும் மாட்டாங்க, ஹலால்னு சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பார்கள். அதே போல வீட்டுக்குள்ள பேர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும், இவர் கேட்க தின்ன மாட்டார், ஆனால் அனுமதி கொடுப்பாரு. இவர் கேட்க தின்ன மாட்டார், அனுமதி கொடுப்பாரு. ஹராம் சொல்ல மாட்டார், ஹலால் சொல்ல மாட்டார். தேவலா வீண் வம்பு என்ற அடிப்படை ஹராத்தை சகஜமா வீட்டு சொல்லுக்கு எடுத்து வர உதவுறாரே, அந்த குடும்ப தலைவரை இஸ்லாம் சொல்லுது. இவன் யார் தெரியுமா? கேவலங்கிற ரோசம் கெட்டவன். ரோசம் கெட்டவன் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த ரோசம் கெட்டவன் அல்லாஹ் ஒரு போதும் சுவர்க்கம் விடுவிக்க மாட்டான். ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். எப்படின்னு சொன்னா ஹராம்னு சொல்லவும் மாட்டாரு, ஹலால்னு சொல்லவும் மாட்டாரு. மௌனமா ஹராம் வாரத்துக்கு அடிப்படையாக குடும்ப தலைவர் காணப்படுவார். இப்படிப்பட்டவர் சுவர்க்கம் நுழைய மாட்டாரு. அதே போல அல்லாஹ் மறுமையை பார்க்க மாட்டான். இந்த அடிப்படை ஹதீஸ் உணர்த்து என்று சொன்னால் பெருநாளுடைய தினத்தில் மிச்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். இந்த புனிதமான நாளில் இந்த புள்ள ஹராத்தை போட்டுக்கொண்டு வருதா, ஹராத்தை செய்யுதா, பெருநாளுடைய நாளில் வெடில போடுதா, வீதி ஓரங்கள்ல அடுத்த இடைஞ்சலாக காணப்படுதா, அதே போல அடுத்தவன் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு அண்டை விட்டாருக்கு இடையூறு ஏற்படக்கூடிய அமைப்பு புள்ளை செயற்படுதா? அன்பாந்தவர்களே, இதைக்கு நாங்கள் தடையை போடாமல் அமைதியா மௌனம் காக்கிறோம் என்று சொன்னால் அந்த மௌனம் காப்பவர்கள் இந்த ஹதீஸுக்கு ஒப்பாகக்கூடியவர்கள். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அந்த அடுத்த ஒரு அடிப்படை தான் நாம் அறிந்த ஒரு விடயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதித்த ஒரு விடயம் தான் இந்த புள்ளை பாக்கியம். இந்த புள்ளை பாக்கியம், இந்த விடயத்தை நான் முடிச்சு கொள்றேன். இந்த புள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். திருமணம் முடிச்சவுடன் பிள்ளையை கொடுக்கல. நான் பார்க்கலாம் இந்த அளவுக்கு சொன்னால் வரக்கூடிய ஆதாரத்தை அடிப்படை 80 வயசுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் என்ற குழந்தை பிறக்கப்படுகின்றது. இந்த இஸ்மாயில் என்ற குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமைப்பு என்ன? துவா. இந்த துவா என்பது ஆயுதம். எப்படி கேட்டாங்க?
எனக்கு ஒரு வாரிசை தாண்டு சும்மா கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது மறுமைக்கான புள்ளை. இதான் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. மறுமைக்கா புள்ளை வந்தாதான் தந்தை உறவை மதிக்கும். சிறந்த எடுத்து சான்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த உறவு என்ன காரணம்? துஆவுடைய அடிப்படை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் ஒரு சாலிஹான குழந்தை தான். சும்மா குழந்தை தான் கேட்கல. அன்பார்ந்தவர்களே, இந்த பெண்மணிகள் வயிற்றில் புள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? வெறுமனே கிடைச்சா போதும், வெள்ளையா கிடைச்சா போதும், கருப்பா கிடைச்சா போதும், எதுக்காக டாக்டரான புள்ள வேண்டும், இதெல்லாம் கேட்பது தவறு கிடையாது சகோதரர்களே. இதை விட அதிகமாக கேட்க வேண்டும். பிறக்கக்கூடிய குழந்தை நான் மண்ணுக்கு கீழே போனால் எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. எல்லா நபிமார்கள் பயந்தது புள்ள விஷயத்துல தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பக்ரா பார்க்கலாம், அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மவுத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணத்துடைய தருவாயில பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்ட கேள்வி தெரியுமா? மா தஅபுதூன மின் பஅதி. பிள்ளைகளை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, நான் இப்போ மௌத்தாகினால் எனக்கு பிறகு நீ யாரை கடவுளா வணங்க போறீங்க? இந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறோமா பிள்ளைகிட்ட? தூங்க போறதுக்கு முன்னால நான் மௌத்தா போறேன், நான் என்ன கொள்கையும் பிள்ளைக்கு அடிப்படையும் தெரியாது. அதே போல தூங்க போறதுக்கு முன்னால பிள்ளை எந்த அமைப்புல அடுத்த நாள் கழிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு முஹாசபா பண்ணுவதும் கிடையாது. அன்பாதவர்களே, நபிமாவுடைய அடிப்படை பிள்ளைகள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறது. மாத்த அபுது நபிபாது, எனக்கு போய் நீங்க ஏதாவது வணங்க போறீங்க? அந்த பிள்ளை நான் சொன்ன ஒரு விடயம், கால நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. வாப்பாவே, உங்களோட மூதாதையர்கள் வணங்கிய கடவுளான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 நபிமார்கள் யாரை ஓரிரை கடவுளா வணங்கினார்களோ அவர்களைத்தான் நாங்கள் கடவுளாக வணங்குவோம். ஏகத்துவ கொள்கையை அந்த பிள்ளைகள் மரணத்துடைய தருவாயில சொல்ல வரலாம். நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, வெறுமை பிள்ளை என்ற ஆசையை விட்டுவிட்டு பிறக்கூடிய குழந்தை ஒரு சாலிகான குழந்தை அளிக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் படைச்ச ரப்புட்ட கையேந்தி கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியதன் தய்யிபா. யா அல்லாஹ், சிறந்த ஒரு நல்ல ஒரு பரம்பரையை தாண்டி கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிச்சான். ஃபனாதத்துல் மலாயிகத்து வ காயிம் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. மலக்குமா அழைக்கிறாங்க, யா ஜக்கரியா இந்த அழைக்கிறாங்க, அன்னல்லாஹ் யுபஷ்ஷுக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தி மினல்லாஹ். உங்களோட துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான். ஒரு சாலிஹான நபியான யஹ்யாவை குழந்தையா தந்து விட்டார். என்ன காரணம்? துஆவுடைய வெகுமதி. அன்பானவர்களே, இந்த வெகுமதி அடிப்படை துஆ கேட்டோம் என்று சொன்னால் ஒரு காலமும் எங்களோட பிள்ளை என்ன செய்யாது, வழி தவற மாட்டாது. இதுக்கு எடுத்து சான்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உறவு நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் வாப்பா சொல்றாரு, கனவை கண்டு. என்ன கனவு? அறுத்து பணியுடைய காட்சி. நீ என்ன செய்யணும்? உன் கருத்து என்ன? பங்கூர் மாதா தரா, உன் அபிப்பிராயம் என்ன? புள்ள கண்ணை மூடி எந்த விதமா ஆட்சேபனை தெரிவிக்காம இஃப் அல் மா துமர், உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்க. இந்த பதில் வருதுன்னு சொன்னால் சாதாரண பதில் கிடையாது சகோதரி. அனைத்து பிள்ளை வாயில் வரக்கூடிய வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை ஈமானிய அடையாளம். அப்ப நாங்க சொல்லக்கூடிய விடயத்தை பிள்ளை கேட்கலன்னு சொன்னால் எங்களோட அடிப்படையில பிரச்சனை இருக்கிறது. நாங்க எங்களை பக்குவப்படுத்தணும். நாங்க என்ன செய்யணும்? துஆவோட பிள்ளை வளர்க்கணும். அதே போல ஹராம் வார நேரம் முகத்துக்கு எதிராக ஹராம்னு சொல்லக்கூடிய தைரியத்துடைய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பாதவர்களே, எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் இப்படியான ஒரு சிறந்த நாளில் எதை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறானோ அந்த விடயத்தை உரிய முறையில் எந்த விதமான கோணம் இன்றி நிலையாக நிறைவேறக்கூடிய அமைப்புல எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரியில பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.